அனைவருக்கும் வணக்கம். இனி வரக்கூடிய நாட்களில் மிதுன ராசிக்காரங்களுக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள் பெற போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாங்க. அதில் முக்கியமாக சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் பொருட்கள் மாற்றம். இந்த பொருளால் ஒரு சில மாற்றங்களை இந்த உலகம் சந்திக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரியும். அதாவது என்ன மாதிரியான மாற்றம் நடக்க போகுது, என்ன மாதிரியான பொருள் வைக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் யாராலையும் கணிக்க முடியாது. எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் அந்த இறைவனால் உத்தரவு சொல்லப்பட்டு இந்த பொருட்கள் மாற்றம் அடையலாம். அந்த வகையில் இப்போது ஆண்டவன் உத்தரவு பெட்டிக்குள்ளே என்ன பொருள் இருக்குது, இதனால் என்ன மாதிரியான மாற்றங்களை மிதுனராசிக்காரங்க சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் சிவன்மலை கோவிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. சுப்பிரமணியருக்கு அரோகரா, செந்தில் ஆண்டவருக்கு அரோகரா என்ற வாசகங்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு குடும்பத்தில் நிறைய பிரச்சனை இருக்கலாங்க. முக்கியமாக பொருளாதார பிரச்சனை. கடன் நான் சிறிய கடனாக வாங்கினேன், ஆனால் இன்றைக்கி மென்மேலும் அது வளர்ந்துக்கிட்டே போகுது. அந்த கடனை என்னால் அடைக்கவே முடியல. இந்த கடன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நேரம் சரியில்லாத போகும்போதோ அல்லது நமக்கு ஒரு கிரகநிலை மாற்றத்தாலேயோ கூட இந்த கஷ்டத்தை நமக்கு அனுபவிக்க வேண்டியது இருக்கலாம். இதை நம்ம மாற்றணும் அப்படின்னா சரியான பரிகார பலன்கள் செய்யணும். இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு காண முடியும். சிவன்மலை அப்படின்னு கேட்டாலே நமக்கு முருகப்பெருமான் குன்றின் மீது அமர்ந்த அந்த கோலம் தான் ஞாபகம் வரும். முக்கியமாக ஆண்டவனுடைய உத்தரவு பெட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த உத்தரவு பெட்டியில் என்ன பொருள் வைக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல நிறைய பேர் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. ரொம்பவே நெருக்கடியான காலகட்டத்தில் கூட உலகில் அடுத்தது இதுதான் நடக்க போகுது அப்படிங்கிறத அந்த முருகப்பெருமான் காட்டி கொடுத்துருக்கிறாரு. அந்த வகையில் நம்ம ஏராளமான ஒரு உதாரணங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். 100க்கும் மேற்பட்ட பொருட்கள் அந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் இதுவரைக்கும் வச்சு மாட்டியிருக்காங்க. இப்போது இந்த 2026ஆம் ஆண்டில் 2 முறை பொருள் மாற்றம் நடந்திருக்கு. 2 முறை பொருள் மாற்றம் நடந்ததால், அதாவது 40 நாட்கள் இடைவெளியில் 2 முறை பொருள் மாற்றம் நடந்திருக்கு. கடைசியாக ஆண்டவனுடைய உத்தரவு பெட்டியில் ஏற்கலப்பை, பிரம்பு, தண்ணீர், மண் இவையெல்லாம் வச்சுருக்காங்க. இவையெல்லாம் சுபிட்சமானது தான். இதனால் ஒரு கெட்ட விஷயங்கள் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. அதுபோல் ஆண்டவனுடைய உத்தரவுப்பட்டியில் அடுத்த பொருள் எப்போ வரும் அப்படிங்கிறது நம்மளால் சொல்லவே முடியாது. அடுத்த பொருள் மாறும்போது தான் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். நம்ம சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. கண்டிப்பாக சிவன்மலை உத்தரவுப்பட்டியில் அடுத்ததாக என்ன பொருள் வைக்கிறாங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அடுத்ததாக மிதுன ராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த ஆண்டவனுடைய உத்தரவுப்பட்டியில் வைக்கக்கூடிய பொருளால் என்ன மாதிரியான மாற்றங்களை சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். முக்கியமாக இனி வரக்கூடிய சமயம் சந்தர்ப்பம் தெரிஞ்சு தான் நீங்கள் எந்த காரியத்தையுமே செய்யணும். நண்பர்களுடைய ஆதரவு கிடைக்கும். இதனால் உங்களுக்கு நல்லதொரு பலனும் இருக்குது. நண்பர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலும் உறுதுணையாக நிற்பாங்க. சந்திரனுடைய சஞ்சாரத்தால் வீண் கவலைகள் நீங்களாம். வழக்கு விவகாரங்களை தள்ளி போடுறது ரொம்ப நல்லது. ராசி அதிபதி புதனுடைய சஞ்சாரத்தால் திடீர் உடல்நல பாதிப்புகள் கூட உங்களுக்கு அகலும். உடல்நல பாதிப்பு வந்துருச்சு, என்னால் இந்த பிரச்சனையிலேருந்து மீளவே முடியல அப்படின்னு சொல்லி வருத்தத்தில் இருக்கீங்களா? கண்டிப்பாக அந்த பிரச்சனைகள் அகலும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வேகம் இருக்காது. நிதானமான போக்கு கண்டிப்பாக காணப்படும். பண வரத்து தாமதப்படலாம். தொழில் வியாபாரத்துக்கான கடன் வாங்க நினைக்கிறவங்க எதையுமே தள்ளி போடுறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நேரத்தில் நீங்கள் கடன் வாங்கும்போது 1 முறைக்கு 2 முறை யோசித்து செய்கிறது ரொம்ப நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வீண் அலைச்சலும் வேலை பளுவால் மனசலிப்பும் உண்டாகலாம். குடும்பத்தில் திடீரென குழப்பம் ஏற்பட்டு அது நீங்கும். கணவன் மனைவிக்கு இடையில் இருந்தால் மன வருத்தம் வார இறுதியில் கூட உங்களுக்கு மாறி சகஜமான நிலை ஏற்படும். குழந்தைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கறதுக்கான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். பயணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பயணங்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு சற்று தாமதப்பட்டு தாங்க இருக்கும். அந்த பயணம் அப்படின்னா நீங்கள் மேற்கொள்ளும் போது நல்லதொரு பலனை பெறுறதுக்கான காலகட்டமாகவும் இருக்கலாம். பெண்களுக்கு வீண் அலைச்சலும் காரிய தாமதமும் ஏற்படலாம். கலைத்துறையினருக்கு உடல் நலத்தில் அக்கறை தேவைப்படுது அப்படின்னு சொல்லலாம். அரசியல் துறையினருக்கு நன்மை கண்டிப்பாக உண்டாகும். மாணவர்களுக்கு இந்த நேரத்தில் கொஞ்சம் அலைச்சல் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அதாவது அந்த அலைச்சலை நீங்கள் குறைச்சிட்டு உங்கள் பாடத்தில் கூடுதலான கவனம் செலுத்து
இருக்கிறது இந்த நேரத்தில் நல்லது. இல்லைனா அலைச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படிப்பை கோட்டை விடக்கூடாது. மாணவர்களுக்கு மிருகசிருஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இனி வரக்கூடிய காலகட்டத்தில் ஏற்றத்தாழ்வுகள் கண்டிப்பாக இருக்கலாம். செவ்வாய் சஞ்சாரம் மூலமாக நீங்கள் சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். விரும்பியது கண்டிப்பாக கிடைக்கும். அதே நேரத்தில் அதற்கான கூடுதலான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியது இருக்கும். பயணத்தில் தடங்கள் கண்டிப்பாக ஏற்படலாம். உங்கள் மனதில் ஏதாவது ஒரு கவலை இருக்கும். வாய்க்கு ருசியான உணவு கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் அதிகமான கவனம் இருக்கணும். வீண் செலவுகள் ஏற்படலாம். நமக்கு இப்படி செலவு ஏற்படுதே அப்படின்னு சொல்லி நீங்கள் வருத்தப்படாதீங்க. அந்த செலவுகள்லாம் கொஞ்ச நாளில் உங்களுக்கு காணாமல் போயிடும் அப்படிங்கிறது நம்பிக்கையோடு செயல்படுங்க. முக்கியமாக வரக்கூடிய காலகட்டத்தில் தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பண வரத்து நிச்சயமாக உங்களுக்கு சீராக இருக்கும். ஆர்டர்கள் வருவது ரொம்ப தாமதப்படலாம். நீங்கள் ஆர்டர் போட்டுட்டு காத்திருக்கீங்க அப்படின்னா அந்த ஆர்டர்கள் இப்போ இந்த நேரத்தில் உங்களுக்கு தாமதப்பட்டு வரும். குறிப்பாக உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வீண் அலைச்சல் ஏற்படும். சக ஊழியர்கிட்ட இருந்து வந்த மன வருத்தம் கூட நீங்கி போகும். மேல் அதிகாரிகள் சொன்ன வேலையை இந்த நேரத்தில் நீங்கள் செய்து முடிக்கிறதுல அதிகமான ஆர்வம் காட்டுவீங்க. இதிலேயே உங்களுக்கு புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பலன் எப்படி இருக்கும் அப்படின்னா, வரக்கூடிய காலகட்டத்தில் குடும்பத்தில் வீண் அலைச்சலும் குழப்பமும் இந்த நேரத்தில் ஏற்படலாம். ஆனால் அது நீங்கி போயிடும். அதே போல் வாழ்க்கை துணையினுடைய பேச்சை கேட்டு நீங்கள் செயல்பட வேண்டியது இருக்கலாம். கணவன் மனைவிக்கு இடையில் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்லது. பிள்ளைகளோடு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் அனுசரித்து போகிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லலாம். பிள்ளைகளோடு எந்த விஷயம் இருந்தாலும் நீங்கள் பிடிவாதம் பிடிக்காமல் நீங்கள் எந்த விஷயத்தையும் விட்டு கொடுக்கறது தான் இந்த நேரம் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா பலனுமே நன்மையான பலனாக தான் இருக்க போகுது. நீங்கள் எதையும் போட்டு பெரிதாக குழப்பிக்கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம். மேலும் மிதுன ராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு பிரச்சனை அது இழுபறியாகவே இருந்துகிட்ருக்கு அப்படின்னா அந்த வேலை முடியறதுக்கான நேரமாக இருக்கும். தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனிக்கு குரு பார்வை உண்டாவதால் வேலையில் இருந்த நெருக்கடி கூட நீங்கிறதுக்கான காலகட்டம். முக்கியமாக எதிர்பார்த்த பணம் இந்த நேரத்தில் சேரும். தொழில் வளர்ச்சி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். பெரியோருடைய ஆதரவு உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். சிலருக்கு புதிய சொத்து சேரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதனால் உங்களுடைய வாழ்க்கையே நல்ல ஒரு மாற்றத்தை சந்திச்சிருக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேதுவும் ராகுவும் துணிச்சலோடு நடைபோட வைப்பாங்க. உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனை கூட விலகி போகும். நெருக்கடி கண்டிப்பாக நீங்கும். வியாபாரம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையும். வருமானம் அதிகரிக்கும். சொந்த வீடு வாங்கக்கூடிய கனவு இந்த நேரத்தில் உங்களுக்கு நனவாகக்கூடியதாக இருக்கும். குருவினால் குடும்பத்தில் நிலவிய குழப்பம் கூட விலகக்கூடிய காலகட்டமாகவும் கையில் பணம் புரளக்கூடியதாகவும் உடல்நிலை சீரானதாகவும் இருக்கும். வம்பு வழக்கு அப்படிங்கிற நிலையெல்லாம் இப்போ மாறும். நீங்களும் எந்த ஒரு வம்பு வழக்குக்கும் போகாமல் இருக்கிறது தான் நல்லது. உங்களுக்கு வேலைக்காக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் இந்த நேரத்தில் நல்ல ஒரு பலனையும் மாற்றத்தையும் உங்களுக்கு கொடுக்கும். அந்த முயற்சி நல்ல உங்கள் வாழ்க்கைக்கே ஒரு முக்கியமான முயற்சியாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த வகையில் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு நம்புங்க. புதனும் செவ்வாயும் உங்களுடைய ஆற்றலை அதிகரிப்பாங்க. பிரச்சனை போராட்டம் என்றிருந்த மனநிலை எல்லாமே உங்களுக்கு மாறும். தொழிலில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லலாம். புதிய சொத்து வாகனம் இந்த மாதிரியான கனவு இருந்துச்சு அப்படின்னா இந்த நேரத்தில் உங்களுக்கு அது நனவாகும். செவ்வாய் புதனில் எதிர்பாராத சிரமம் உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் சிரமம் அப்படின்னு பார்க்காம நீங்கள் எதையுமே முன்னெடுத்து போகிறது நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கும். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குருவினுடைய பார்வை இருக்குது. இதனால் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கூட உண்டாகும். குழந்தை பாக்கியம் நமக்கு கிடைக்கலையே அப்படின்னு ஒரு வருத்தத்தில் இருந்தீங்கன்னா இந்த காலம் மாறி குழந்தை பாக்கியத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்படி நாம் ஒவ்வொரு ராசிக்குமே சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த ராசிக்கும் இப்படி பலன்கள் அமைந்திருக்கு. என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் பலன்கள்லாம் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.